அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய எல்லா விதமான ஹாஜத்தையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய, உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சின்ன ஒரு அமல். உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மலை அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நீக்கி உங்கள் வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றி உங்களுடைய துவாவை கபூலாக்கி தரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு விரைவிலேயே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப கஷ்டமான அமல் கிடையாது. இது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, 2 ரகாத் நஃபில் தொழுவுங்க. இல்லை நீங்கள் இதை தஹஜத்தில் செய்கிறதா இருந்தாலும் சரி, தஹஜத் தொழுதுட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லை நார்மலாக நீங்கள் 2 ரகாத் நஃபில் தொழுது முடிச்சுட்டு அதே அமர்விலேயே அப்படியே பேசாமல் 3 முறை சூரா யாசீனை 3 முறை மட்டுமே ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு அதே அமர்விலேயே சஜிதாவில் அல்லாஹ்விடம் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். உங்களுடைய என்ன தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த விஷயத்த அல்லாஹ்விடம் சொல்லி அழுவுங்க. என்ன அது எந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தாலா நீக்கிடுவான். இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து வளமையாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கு தேவையான காரியத்தை நிறைவேற்றிக்க இந்த அமல் ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது. தேவையான காரியங்களும் நிறைவேறும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறந்த எளிய அமல் சூரா யாசீன் அப்படிங்கிறது குர்ஆனுடைய இதயமாகவே இருக்குது. சூரா யாசீன் இதை பல பேருக்கு மனநத்தில் இருக்கக்கூடிய சூறாக்களில் ஒன்று. இந்த சூரா யாசீன் அதிகபட்சம் நிறைய பேருக்கு மனநத்தில் இருக்கக்கூடிய சூறா. ஆனால் இந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மனநத்தில் இருக்கிறவங்க 5 நிமிஷம் கூட அதிகம் தான், 3 முறை ஓதிடுவாங்க. இல்லை மனநம் இல்லாதவங்க ஸ்லோவாக ஓதுற டைப்பாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 1/4 மணி நேரத்தில் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஓதி முடிச்சிடலாம். 2 ரகாத் தொழுகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்தது. ஹாஜத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் 2 ரகாத் தொழுவலாம். இல்லை நீங்கள் தஹஜத் தொழுவக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தஹஜத் தொழுதுட்டு கூட இந்த அமலை செய்யலாம். ஏன்னா தஹஜத் ரொம்பவும் சிறந்த ஒரு நேரம். 5 வேளை தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து இந்த தஹஜத்துக்கு இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான நேரம். அல்லாஹ் கீழே இறங்கி வந்து நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்குது. என்னடியா நீங்கிட்ட கேட்குற துவாவை நான் உடனே கபூலாக்குறேன், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு அல்லாஹ்வுல கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நேரம் தஹஜத். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் நம்ம கேட்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனையும் தீரும். அதே மாதிரி குர்ஆனுடைய இதயமாக இருக்குது சூரா யாசீன். அந்த குர்ஆனுடைய இதயத்தை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட மலை அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவும் கஷ்டம், இதை விட்டு வெளியே வரவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட அல்லாஹ்வை நம்பி இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. விரைவிலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு அதோட கை விட்டுறக்கூடாது, எனக்கு நடக்கலை அப்படின்ட்டு. சில பேருக்கு ஒரு நாளில் நடக்கும், சில பேருக்கு ஒரு வாரத்தில் நடக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய விஷயத்தை பொறுத்து அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாற்றி அமைப்பான். ஒவ்வொருத்தருடைய ஈமானை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு ஈமானோட நம்ம ஓதுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா ரொம்பவும் விரைவிலேயே நமக்கு உள்ள ஹாஜத்தை நிறைவேற்றி தருவோம். இது ரொம்பவும் ஸ்பெஷலானது. இதை ஓதி பலன் கண்டவங்க பல பேர் இருக்காங்க. என்னோட சர்க்கிள்லையுமே நான் இந்த ஓதி பலன் கண்டவங்களை பார்த்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதுங்க. இதை ஓதுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முறை. நீங்கள் என்னென்னவோ துவா ஓதிருப்பீங்க, என்னென்னவோ திக்கர், என்னென்னவோ செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கல, என்னோட தேவை நிறைவேறலை, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈமானோட அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான். அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது, என்னோட தேவை நிறைவேற போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு எல்லாமே ஒரு செகண்டில் நடத்தி தரக்கூடிய அற்புதமான அந்த ரப்பு கிட்ட நம்ம நெருங்கியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்பவும் சிறந்தது குர்ஆனுடைய இதயத்தை கொண்டு நாம் ஓதுறோம். அதோட சிறந்த ஒரு தொழுகையோடு நம்ம அல்லாஹ்விட முறையிடுறோம். தொழுகையோட நேரம் அல்லாஹ் நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய நேரம்.
அந்த தொழுகையை கொண்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிற அமலை கொண்டு நம்ம ஓதுறோம். எப்போவுமே ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது ரொம்பவும் கட்டாயமானது. அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த ஐவேளை தொழுகையும் நம்ம தவற விடாமல் தொழுதுகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இந்த அமல்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தால் நம்ம வாழ்க்கைக்கு அல்லாஹு தாலா பரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவோம். இன்ஷா அல்லாஹ் அது உங்களால் கண்கூடாக உணர முடியும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.